அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. எம்பெருமான் கண்ணனுக்கு தான் பாமாலையாக இருக்கக்கூடிய திருப்பாவையை சாய்த்தாள். அதே மாதிரி பூமாலை சூடி கொடுத்தாள். பெரியாழ்வார் நித்தியமாக நந்தவன கைங்கரியத்தை செய்து புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து ஓலை தன்னுடைய குடலிலே வைத்திருக்க அதை எடுத்து தான் சூட்டி எம்பெருமானுக்கு தான் அழகாக இருப்பேனா சமமாக அந்த அழகனுக்கு நாம் அழகாக இருப்போமா ஒப்புவோமா என்று சொல்லி தன்னை தயார்படுத்தி பார்த்தாளாம். இது பல நாள் நடந்தது. பெருமாள் இந்த சூடி கலந்த மாலையை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்து விட்டாரே என்ற ஒரே காரணத்துக்காக அந்த மாலையை எடுத்து எறிந்துவிட்டு வேறொரு மாலையை புதிதாக கட்டி அந்த வடபெருங்கோயிலுடைய சன்னதிக்கு கொண்டு சென்றார். பெருமாள் உகக்கவில்லை. அந்த ஆண்டாள் சூடி கலந்த மாலை தான் தனக்கு வேணும் என்று சொல்லி தான் அந்த மாலையை ஆண்டாளுக்கு சூடி தான் அணிந்து கொண்டார் என்று சொன்னால் எப்படி நாமெல்லாம் பெருமாளுடைய சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் என்று பெரியாழ்வார் சொன்னார். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்து தொண்டு தொடுத்து துளாய்மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் என்று அனுபவித்தார்கள். அதே மாதிரி இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய சூடி களைந்ததை எம்பெருமான் சூடுகின்றான். நமக்கு எம்பெருமானுடைய பிரசாதமும் எம்பெருமான் எதற்கு ஆசைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் ராஜகுமாரன் புளித்த கூழுக்கு இறங்குமா போலே எம்பெருமான் அடியாளுடைய ஸ்பரிசம்பட்ட அந்த பிரசாதமோ தீர்த்தமோ ஏங்கி கொண்டிருப்பது போலே இந்த மாலையை ஆண்டாளுடைய ஞானத்துக்கு சமமாக வேறு உலகத்தில் எதுவுமே இல்லை, அவளுடைய சொரூபத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மாலையை சூடி கழித்து கொண்டார் என்று சொன்னால் அவ்வளவு பெருமையுடைய அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடியது திருப்பாவை. இந்த அற்புதமான திருப்பாவையானது நமக்கு ஸ்வரூப ஞானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பூலோகத்தில் அவதரிப்பிக்க செய்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாக வந்து அவதரித்து நமக்கு திருப்பாவை அருளி செய்தார். இன்றைய பாசுரத்தில் எல்லே இளங்கிளியே இன்னும் புறங்குதியோ சில்லன்றலையேன் மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்மாயரிதம் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது ஒரு நாடக திருப்பாவையாக உள்ளே இருக்கக்கூடிய தோழியும் வெளியே இருக்கக்கூடிய தோழிகளுமாக அதாவது ஒருவருக்கொருவர் உரையாடல் செய்வது போலே அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். வெளியே இருக்கக்கூடிய பெண்களானவள் எல்லே இளங்கிளியே என்று சொல்கிறார்கள். அதாவது தாமரை கண்ணானை பாடையலோர் எம்பாவா என்ற உடனே நான் தான் மெல்லிய குரலிலே உள்ளே படுத்துக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தாலாம். அந்த குரலோசையை கேட்டவுடனே மயங்குவது போலே இருந்தது. இளங்கிளியே எல்லே இளங்கிளியே நீ இளங்கிளி போன்றவள் பேசிட்டே பேசும் ஏககண்டர்களாகினாலே நீ என்ன செய்வாய் தெரியுமா? அந்த ராமநாமத்தை விட்டு கிருஷ்ணநாமத்தையே நீ தாரகமாக போஷித்து கொண்டிருக்கின்றாய். அந்த குரல் எங்களுக்கு ஏதோ பண்ணுகிறது. இப்பேற்பட்ட நீ எங்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடாதா? இன்னும் உறங்குதியோ? நீ என்ன செய்கிறாய்? பாடுகிறாய், திரும்ப உறங்குகிறாய். உறக்கம் என்பது மயக்கம் போன்று. எம்பெருமானை பிரிகின்ற பொழுது துடிப்பும் பிரிந்து சேர்ந்த பொழுது கனவில் சேர்ந்தாலும் கூட ஆனந்தம் உண்டாவது போலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றலையன் மின் அங்கமீர் போதருகின்றேன். நான் உங்களோடு வந்து கூடவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏன் சில் என்று அழைகின்றீர்? இந்த அனுபவமானது எனக்கு தடைபடுகிறதே என்று சொல்லி சில்லென்று அலையன் மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம். உன்னுடைய வாக்கு சாதுரியம் இருக்கின்றதே வன்மையுடையது. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம் வல்லீர்கள் நீங்களே என்று சொல்ல இல்லை உணர்ந்து கொண்டு ஐயோ சொரூபத்துக்கு புறம்பா சொல்லிவிட்டோமே என்று நானே தான் ஆயிடுக என்று அருளி செய்கின்றார். திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே என்று சொல்லி அனுசந்தானத்திலே கொண்டார்கள். திருப்பாவை 30 பாசுரமும் இந்த ஒரு பாட்டுக்காகத்தான் முன்னே
14 பாடல்களும் பின்னாடி ஒரு 15 பாடல்களும் அமைந்திருப்பது போலே அமைந்துள்ளது. இப்பேற்பட்ட இந்த திருப்பாவையானது பகவத் விஷயத்தை சிற்றஞ்சிறுகாலையிலே கூறி பாகவத விஷயத்தினுடைய சொரூபமெல்லாம் இந்த எல்லை இளங்கிலி என்ற பாசுரத்திலே சொன்னார்கள். இன்னும் நானே தான் ஆயிடுக, இந்த பாசுரத்தினுடைய உயிர் நாடியாய் இருக்கக்கூடியது நானே தான் ஆயிடுக. குற்றம் செய்திருந்தால் அதை ஒத்துக்கொள்வது பெரிய விஷயமில்லை. குற்றமே செய்யாத பொழுதும் அந்த குற்றத்தை தானே ஏறிட்டு கொள்வது. பரதாழ்வான் ஒரு பாவம் அறியாமல் தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு சென்றிருந்தான். ஆனால் இங்கு கைகேயியானவள் வரம் கேட்டு ராமன் காட்டுக்கு போகவும் தசரதன் மேலுலகத்துக்கு செல்லவும் காரணமாய் நடந்துவிட்டது. வந்தவன் தேடி ராமனை தேடி காட்டுக்கு வந்து நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்றான். அப்பொழுது லட்சுமண பெருமாள் பரதாழ்வானுடைய நிலையை பார்க்காமலே அவன் நமக்கு யுத்தத்துக்கு வருகிறான், அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது சொல்லுகிறார் ராமன், உனக்கு அந்த ஸ்வரூபம் வரவில்லை, பரதனுடைய நிலையை பார் என்று சொல்லி காட்டி கொடுக்கின்றாரான். அந்த பரதாழ்வான் நான் இதுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல, என்னுடைய பாவம்தான் காரணம் என்று செய்யாத குற்றத்தை தான் ஏறிட்டு கொண்டாராகினாலே, அந்த சொரூபத்தோடு இருக்கக்கூடியவளாகினாலே நானே தான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைமை, வெளியுள்ளவர்கள் நீ ஏன் வெளியே இன்னும் வரவில்லை, தனிமையாக உனக்கு ஏதோ உண்டா, உனக்கென்று தனி ஒரு கோஷ்டி உண்டா, உனக்கென்ன வேறுடைமை, எல்லாரும் போந்தாரோ போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டாங்களா என்று கேட்க போந்து எண்ணிக்கொள் என்று வெளியேற்பவர்கள் சொல்லுகிறார்கள். 5 லட்சம் கோடி பெண்களாகினாலே ஒருவராக தொட்டு தொட்டு எண்ணினோம் என்று சொன்னால் அந்த நேரம் உன்னோடு கலந்திருப்பதற்கு ஏதுவாகமாகினாலே போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை. அப்படி இருந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலே என்று சொல்லி எம்பெருமான் யானை போன்றவன். யானைக்கு ஒரே கைதான் உண்டு, எம்பெருமானுக்கும் கொடுக்கும் கை தவிர வாங்கும் கை கிடையாது. அது மட்டுமில்லை, யானையானது ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுதும் அழகாக இருக்கும். அதே மாதிரி எம்பெருமானும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் அமுதே என்று சொல்லி அவனுடைய வடிவழகு நம்மை மயங்க பண்ணக்கூடியதாக இருக்கும். யானையானது தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய பாகனுக்கும் சேர்த்து உணவளிக்கு ஏற்பாடு செய்து விடுமா. அதே மாதிரி பெருமாளும் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய அர்ச்சக பரிஜகாரர்கள் என்று சொல்லக்கூடிய திருமலை போன்ற திவ்ய தேசங்களிலே 8000 10,000 பேருக்கு வாழ்வளிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது. யானை ஒரு வேளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மற்றவர்களுக்கு ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு பல நாட்களுக்கு செல்லுமாம். எம்பெருமானும் தான் ஒருவேளை பெரிய அவசரம் என்று பெரிய பெருமாள் சன்னதியிலே தளிகை உண்டு பண்ணால் அது அந்த ஊருக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய திருப்பாவாடை என்று அனுபவிக்கக்கூடியதாகினாலே, அதே போன்று யானையானது எப்பொழுதுமே தன்னுடைய பிறருடைய கையை எதிர்பார்க்காமல் யானை பாகனிட்ட வழக்காக இருக்கும். பெருமாளும் திருமழிசை பிரான் தான் சொன்னான், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே விரித்து கொண்டு கிடந்தான். புறப்படு என்று சொன்னவுடனே பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் என்று சொன்ன உடனே புறப்பட்டார். அந்த யானை போலே பாகன் போலே இருந்த அடியார்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவனாகினாலே வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை, மாற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு அடியவர்களுக்கு தான் தோர்த்திருப்பானாம், பாகனுக்கு தோர்த்திருப்பான். அதே நேரத்தில் எதிரியாக வந்தோம் என்று சொன்னால் அது சிம்மமாக இருந்தாலும் தான் எதிர்த்து நிற்கக்கூடியவனாகினாலே அப்பேற்பட்ட நாட்டாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை. மாயம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய மாயம் ஒரு வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே என்று அறிவித்தார்கள். மாயம் இரும்பை பொன்னாக்குவாரைப் போலே நம் போன்ற எலி எலும்பர்கள் ஞான ஹீனராக இருக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய கிருபையினாலே ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு ஆட்பட்டு கொள்வதனாலே அப்பேற்பட்ட ஆச்சாரியன் போன்றிருப்பவர்களை மாயனை என்று அழைச்சுகிறார். மாயனை பாடையலோர் எம்பாவாய். திருப்பாவை முழுவதுமே பாடக்கூடிய பாசராக முழுவதுமே பாடிப்பறை கொண்டு என்று அனுபவித்து பல பாடல்களிலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை பாடுவதற்காக அமைந்திருக்கக்கூடியது இந்த திருப்பாவை ஆகிறது. இந்த திருப்பாவையானது நமக்கெல்லாம் சொரூப ஞானத்தை உண்டு பண்ணுவது மட்டுமல்ல, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை என்று முதல் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று சில்லன்றலையன் மீன் அங்கே மீர் போதருகின்றேன் என்றார். சில்லென்று
எதற்காக அழைக்கின்றாய் என்றால், எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த காலமானது அவர்களுக்கு துடிக்கக்கூடியதாக இருக்குமாம். அடியவர்களை பிரிந்து ஒரு சனம் சுப்பிரமணிய பட்டர் என்று சொல்லி சோழராஜாவினுடைய அவையிலே ஒரு மந்திரி இருந்தார், அவர் பாகவதர். அவரை கூப்பிட்டு திருவரங்கத்திலே சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு விட்டது, அதை போய் சமாதானம் செய்து வா என்று சொன்ன உடனே அந்த பாகவதர்களுக்கும் சைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் விலகி நின்று தான் நான் நடுநிலைமை வகிக்க வேணும். அப்படி நடுநிலைமை வகிக்கின்ற பொழுது வைணவர்களை பிரிந்திருக்க வேண்டும், அந்த பிரிவு என்னால் முடியாது என்று சொல்லி துடித்து கொண்டு நான் செல்ல மாட்டேன் என்றும் ராஜா இடத்திலே தான் மன்றாடினார் என்று சொன்னால், அடியார்களை பிரிந்திருக்கக்கூடிய அந்த சொரூபம் அந்த காலம் கூட கூடாது, எனவே ஒல்லை நீ போதா என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்தார்கள். அதே மாதிரி அதாவது உனக்கென்ன வேறுடைமை என்று இன்னொரு அர்த்தத்தை சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே உனக்கென்ன வேறுடைமை என்று சொல்லி வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் தனித்து எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கண்டு உனக்கென்ன வேறுடைமை என்று சொன்னார்கள். எம்பெருமான் கூரத்தாழ்வானும் அந்த பெரிய நம்பிகளும் சோழனுடைய அவையிலே சென்று சிவாத் பரசனம் நாஸ்தி என்று சொல்லி ஒரு அற்புதமான இறைவன் நாராயணனை தவிர மற்றதெல்லாம் அதற்கு சமமானது இல்லை என்பதை சிவத்துக்கு மேல் பதக்கொண்டு என்று எழுதினார். நம்முடைய ராமானுஜரை மேல்நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சோழராஜாவினுடைய கூரேச விஜயம் என்று ஒரு அற்புதமான கிரந்தமே உள்ளது. அது முழுவதுமாக எம்பெருமானுடைய பரதத்துவத்தை சொல்லக்கூடியது, ஆழ்வான் அருளி செய்தது. அதை முடித்தவுடனே சிவனுக்கு மேல் பதக்குண்டு என்று சொன்ன உடனே தனக்கு ராஜா இன்னும் கோபம் அதிகமாகி இவர்களுடைய கண்ணை பிடுங்கு என்று சொன்னார். 2 கண்ணையும் பிடுங்க சொல்ல, உன்னை பார்த்த கண் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி 2 கண்ணையும் தன் கையாலே பிடுங்கி எறிந்துவிட்டு அப்படியே சென்று விட்டார். பெரிய நம்பிகள் வழியிலே இறந்து விட்டார். ஒரு நாள் பெரிய பெருமாளை சேவிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய முயற்சியாக ஆழ்வான் பெரிய பெருமாள் சன்னதி செல்லுகின்றார். அப்பொழுது ராஜாவினுடைய உத்தரவு, எப்பொழுது ராமானுஜர் இப்படி ஏமாற்றி விட்டார் ஆகினாலே ராமானுஜர் சம்பந்தமுடையவர்கள் யாரையும் ஆலயத்துக்குள்ளே விட வேண்டாம் என்று சொன்னாராம். அதனை கேள்விப்பட்டு தெரியாமலே இவர் சன்னதிக்கு சென்று விட்டார். அந்த வாயில் காப்பாளன் சொன்னான், இவர் ராஜாவின் உத்தரவுப்படி விடக்கூடாது, ஆனால் இவர் நல்ல சொரூப ஞானம் உடையவர், யாருக்கும் தீங்கு இல்லாதவர், எனவே இவரை விடலாம், நீ சென்று சேவியும் என்று சொன்னாராம். ஒரு ஆத்ம குணங்கள் என்பது எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு நமக்கு சொரூபத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேணும். அந்த ஆத்ம குணமே நல்லவன் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ராமானுஜரை பிரிந்திருப்பது என்று சொன்னால் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி தனியாக அந்த பெருமாளை ஒதுக்கிவிட்டு திரும்பி வந்து விட்டார். ஆகினாலே உனக்கென்ன வேறுடைமை என்று சொன்னது இந்த ஆழ்வான் போன்று நிஷ்டையுடைய ஒரு பெண்ணாகினாலே உனக்கென்ன வேறுடைமை. இந்த பாசுரமானது எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று சொல்லி திருமங்கை ஆழ்வார் போன்று இருக்கக்கூடிய சொருவமுடைய ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்கள். இளங்கிளி என்று சொன்னால் பொய்கை பூதன் பேயார் புகழ் மலிசை ஐயன் அருள்மாறன் சேரலகோன் துய்ய பட்டநாதன் அன்பர் தாழ் தோழி நற்பானன் நற்கலியன். கலியன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை மன்னன் தான் கடைசியாக அவதாரம் செய்தவராகினாலே இளங்கிளி என்று. அது மட்டுமல்ல, மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்தவராகினாலே அவர் மாறன் என்று சொல்லக்கூடிய சடகோபன் 4 பிரபந்தங்களை அருளி செய்தார். அந்த 4 பிரபந்தங்களுக்கு அங்கமாக 6 அங்கமாக அருளி செய்தாராகினாலே பேசிட்டே பேசக்கூடியவர். அவர் சுருங்கச் சொன்னதை இவர் விரித்து சொல்லியும் அவர் விரித்து சொன்னதை சுருங்கச் சொல்லியும் 6 பிரபந்தங்களை அருளி செய்தாராகினாலே கிளி போன்றவர் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இவர் தன்னுடைய சொரூபம் நிரம்பெறாததுக்கு முன்னாடி வழிப்பறி செய்து ததியாராதனை செய்து கொண்டிருந்தாராம். அவரை திருப்தி பண்ணிக்கொள்வதற்காக வயலாளி மணாளனே நேரடியாக வந்து தனியாக அவரை அழைத்து தான் வைத்திருந்த நகைகளையெல்லாம் அவர் பெட்டியை அப்படியே கட்டி கொண்டு மேலே தூக்க பார்த்தார். ஆனால் முடியலை. உடனே திருமங்கை ராஜாவாக இருக்கக்கூடிய திருமங்கை மன்னன் அழகிய மணவாளனாக இருக்கக்கூடிய வயலாளி மணவாளனிடத்திலே ஏதோ மந்திரம் போட்டு விட்டாய், அதை சொல்லு என்று சொல்லி கேட்டு பெற்று அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஒரு முறை அல்ல
9 முறை சொல்லி ஆனந்தப்பட்டவர் நாராயணா என்னும் நாமம் நான் கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன் என்று எப்படி கண்ணிழந்தவனுக்கு கண் கிடைத்தது என்று சொன்னால் தன்னுடைய பார்வையை கொண்டு ஆனந்தப்படுவானோ அதே மாதிரி நாராயணனையே நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னார்கள். ரிஷிகள் மற்ற ஞானிகள் எல்லாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்க, வேதங்கள் தேடிக்கொண்டிருக்க, அவன் காட்ட இவர் கண்டவர் ஆகினாலே இவர் நானாதா நாவுடையா என்று சொல்லி எம்பெருமானுடைய குணத்தையெல்லாம் நேரிலே கண்டு கடைசியில் அதை பிரிந்திருக்க முடியாமல் மடல் அருளி செய்தார். மடல் என்பது ஒரு ஆணுக்கான் எழுதுவது அல்ல, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய காதலனை அடைவதற்காக எழுதக்கூடியது. ஆனால் இந்த திருமங்கை மன்னனும் பராங்குச நாயகி, பரகால நாயகியாக தன்னை மாற்றிக்கொண்டு மடல் எழுத்தார். உனக்கென்ன வேறுடைமை, எல்லாரும் போந்தாரோ, எல்லா ஆழ்வார்களும் வந்து விட்டார்களா, உனக்கென்ன வேறு, நீ வந்து விட்டாய் ஆகினாலே வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை, நீ எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் கலியனாக இருக்கக்கூடிய யானை, நீயும் எம்பெருமானான யானையை நீ பல பாசுரங்களிலே பாடி உள்ளதனாலே நீயும் எங்களோடு சேர்ந்து கொண்டு வல்லானை கொண்டானை பாடி மகிழ்வோம் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கின்றார்கள். திருமங்கையாழ்வார் போன்று நிஷ்டையுடைய ஒரு பெண்ணை இந்த பாசுரத்திலே எழுப்பி 10 ஆழ்வார்கள் போன்று நிஷ்டையுடைய 10 ஆழ்வார்களை எழுப்பி கொண்டு எம்பெருமானை காலாலும் நெஞ்சலியும் கண்சுழலும் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் வெள்ளத்திலே இறங்குவதற்கு அந்த வெள்ளமானது அவனுடைய குணக்கடலானது இழுத்து கொண்டு சென்றுவிடும். எனவே 10 அதிகாரிகளை துணைத்தேட்டம் தேடிக்கொண்டு நாளைய பாசுரத்திலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகையை செல்லுகிறார்கள். அங்கு சென்று எம்பெருமானை எப்படி எழுப்பினார்கள் என்பதை அடுத்த பாசுரத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், சோடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.